Okay, good morning, guys. This is me from this is me, Nikhil from the Big Mike Theory podcast. இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட புது கெஸ்ட் ராம் சிங் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. மிஸ்டர் ராம் சிங், குட் மார்னிங், குட் ஈவினிங் அங்கிள். எப்படி இருக்கு? ஹாய், ஹலோ நிக்கில். குட் நல்லா ஈவினிங். இருக்கீங்களா? நல்லா ஓகே, இருக்கேன். ஹவ் இஸ் லைஃப் பின் அங்கிள்? எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஃப்ரீயாக பேசுங்க, இது ஜஸ்ட் கான்வோ தான், பெருசாக. இன்றைக்கி நம்ம வந்து we are going to be seeing about ஐடி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போகணும் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஐடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது ஐடி ஃபீல்டில்? இப்போ ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு நிக்கில். 18 இயர்ஸ் ஆயிடுச்சுங்களா? கண்டிப்பாக நம்ம அதை பற்றி கேட்டலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் how did you start uncle? When did the தாட் கம் எனக்கு வந்து ஐடி ஃபீல்டில் தான் போய் சேரணும் அப்படின்னு? ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக 11th ஜாயின் பண்ணும்போது ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இது சயின்ஸு, டாக்டர். எனக்கு ஏன்னா ட்ராயிங் இதெல்லாம் எதுவுமே வராது ப்ளஸ். ஸோ அதனால் அப்போ சரி கம்ப்யூட்டர்னு முடிவு பண்ணியாச்சு. மைக் வேணா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் புல் பண்ணிக்கோங்க. கீழே வேணா இழுத்துக்கோங்க. என்ன இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் வேர் இட் ஸ்டார்டட். ஸோ பட் ஆனால் 11th 12th படிக்கும்போது எனக்கு ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் அதெல்லாம். ஸோ அதனால் நான் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தேன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பட் ஆனால் ஃபஸ்ட் இயரில் C++லாம் இருந்துச்சு. கோடிங் நீங்கள் கோடிங், ஆமாம். ஸோ அப்போ கொஞ்சம் மினி ப்ராஜெக்ட்ஸு அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ட்ரை பண்ணும்போது அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணாலும் பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொஞ்சம் ஆர்வமாக கற்றுக்கிட்டு. ஓகே. ஸோ அப்போ ஐ தாட் ஓகே மேபி நம்ம ஐடியில் போகலாம் டெஃபினட்டாக அப்படின்னு. ஓகே. பட் நான் 2007 பாஸ் அவுட்னால அந்த டைம் பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவாக வாட் எவர் யூ குரூப் யூ டேக், நம்ம வந்து முக்கால்வாசி எல்லாருமே ஐடி தான் சொல்றீங்க. because அது வந்து ஒரு ஹைப்பா இருந்ததுங்களா? ஹைப்பா இருந்துச்சு. தட் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு கெட் அ ஜாப். ஈவன் பயோடெக்னாலஜி இருக்கும் இன்ஜினியரிங் காலேஜில், அது முடிச்சவங்களுமே நிறைய பேர் ஐடி தான் ஜாயின் பண்ணாங்க. அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ஈவன் எங்கள் காலேஜில் ஆல்மோஸ்ட் 600 people, ஆல்மோஸ்ட் 550 people got placed that time. 600 people வந்து 550 people வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டாங்க கேம்பஸ் இன்டர்வியூ. ஓகே. ஸோ ஓகே, உங்களோட இது நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் படித்தது வந்து சாரி ஐ டிடன்ட் கெட் என்ன கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இல்லை சார், அது ஓகே. நீங்கள் என்ன குரூப் எடுத்தீங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே. ஸோ ஓகே, ஸோ வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் ஜாயின்? எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க ஐடி? ஸோ அது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னால 3rd year எண்ட்லேயே செலக்ட் ஆயாச்சு. ஸோ காலேஜ் முடித்தோடனே 2 months ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 months லீவு. ஸோ அது பிறகு ஜூலையில் ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. ஸோ கண்டிப்பாக ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஸ்டெப்பிங் இன் டு யுவர் ஆஃபீஸ், நீங்கள் வந்து மேபி மேனேஜர் லெவல்லே டேரெக்டாக உங்களை எடுத்திருப்பாங்க, இல்லை கிளர்க், லைக் நாட் கிளர்க் பட் ஒரு ட்ரெயினியாக கூட எடுத்துப்பாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இன்ஜினியரிங்னால டேரெக்டாக ட்ரெயினி தான். ஸோ MBA முடித்தா தான் மேனேஜர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஆமாம், ட்ரைனிங்கிறனால ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ ஏன்னா நமக்கு ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைனிங் பீரியடு கொஞ்சம் காலேஜ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ பட் ஆஃப்டர் 3 months ட்ரைனிங் வில் பி டெப்ளாயிங் இன்டு அ ப்ராஜெக்ட். ஸோ அங்கே ப்ராஜெக்டில் இனிஷியலாக நம்ம தான் ஜூனியர் மோஸ்ட் பீப்புளாக இருப்போம். ஸோ ஒரு 6 months கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம வில் பி ஒர்க்கிங் ஆன் ஐ வாஸ் ஒர்க்கிங் டைரக்ட்லி ஆன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்ளிகேஷன். ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி லைவ் அப்ளிகேஷன். அதில் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது கஸ்டமர் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம லைவ் டேட்டா பேஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு போனதும் ஐடியில் சேர்ந்ததுக்கும் இஸ் தர் எனி கனெக்ஷன்? ஏன்னா இப்போது சில பேர் என்ன பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்இ படிச்சுட்டு வந்து ஸ்விக்கி ஓட்டுறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கேட்டிருப்பீங்க. இல்லை கரெக்ட். ஸோ நீங்கள் படித்ததுக்கு நீங்கள் ஏற்ற வேலைக்கு போனீங்களா? ஸோ
ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சி அட் தட் டைம் பார்த்தீங்கன்னா ஐடியில் பயங்கர ஹையரிங்கு. ஸோ when was this எந்த 2007 ஸோ அந்த டைமில் மாஸ் ஹையரிங். ஓகேங்களா, தோஸ் 3-4 years ஆர் கோல்டன் இயர்ஸ் ஐ வுட் சே. ஏன்னா 2006 ஓகே ஒரு 9-8 வரைக்கும் ஆக்சுவலாக 2005 to 8 ஐ கெஸ். 2008 தான் அந்த யூஎஸ்ல எக்கனாமிக் கிராஷ் ஆச்சு, ஹவுசிங் லோன் இது. ஸோ அப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் அந்த 3 வருஷம் லாட்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட் இன் ஐடி வித்தவுட் எனி நாலேஜ், நோ பேக்ரவுண்ட். பட் லக்கிலி ஃபார் மீ ஐ loved programming. Okay, so I got into it. IT. So okay, இது நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க. ஹவு இஸ் ஐடி அங்கிள் டு பி ஃப்ரேங்க்? ஏன்னா இன்றைக்கி நான் கேட்குறம்போது எங்கள் ஸ்கூல்லேயே கேட்கும்போது முடிச்சோன்னையுமே ஐடி போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தே ஹாவ் எனி ப்ரையர் நாலேஜ் அபவுட் ஐடி. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, சரி ஐடின்னா நல்ல சம்பளம், ஒரு நல்ல வீடு வாங்கிடலாம், இது நல்லா வாங்கிடலாம். ஸோ அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. பட் நம்ம நீங்கள் இப்போ போய் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதுவும் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஐடியில் என்ன நடக்குது, வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு. ஸோ வாட் யூ திங்க் அங்கிள், லைக் ஹவு இஸ் ஐடி நவ் இன் 2025, யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? Definitely, yeah. 2025, yeah, it's really different, honestly speaking. அப்படி இருக்குங்க. Definitely. ஏன்னா I think generative AI come around 2022 end or something. Okay, the ChatGPT is based on generative artificial intelligence, right? So பார்த்தீங்கன்னா அது வந்த பிறகு complete is a big game changer. So even if you take the stats of hiring for all the service company, the number is stagnant. Okay, the high, அதாவது employee strength எக்ஸ்போனென்ஷியலா சொல்றீங்க நீங்க ஒரு கிராஃப்னா. yeah, so எப்போ ஒரே சேம் லெவலா இருக்கும் உங்களுக்கு? Before 2022-23 it will be like always graph will go up. So before 2022-23 so the employee count will keep on increasing. Okay. So but from 2023 onwards it's almost it's stagnant. ஒரே சேம் yeah, which means that senior people are being fired or moved out and they are filling with college freshers. But the college hiring also அது நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல் இல்லை, ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. பட் ஸ்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் கோர்ஸ் டு பி லேர்ன் பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகே, இது ஒன்று. ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அங்கே இருந்தது? த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 5 years ட்ரெயினி பீரியடுங்கிறது எப்படி நீங்கள் சொல்வீங்க? த ஃபர்ஸ்ட் என்ன இயர்ஸ் ட்ரெயினி பீரியடாக இருக்கும் உங்களுக்கு ஐடி கம்பெனியில்? ஸோ ஃபஸ்ட்டு 3 months end-to-end training, like it's like a college course semester only, small semester. Yeah, because first எவ்வளோ சொன்னீங்க? 3 months. 3 மாதம். Yeah, I joined TCS. So there it's தமிழ்லே சரிப்பா. அதான் ஐடிங்கிறதுனால அவருமே அந்த ஐடி இதுலேயே போயிட்டார். நோ ப்ராப்ளம். சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் 3 months இட்ஸ் ஓகே. நீங்களும் அந்த ஃபர்ஸ்ட் 3 months ட்ரெயினியாக தானே இருந்திருப்பீங்க? ஆப்வியஸாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அங்கிள்? ஏன்னா நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷராக தான் உள்ளே போயிருப்பீங்க. அந்த சொசைட்டியோட ஸ்டீரியோ டைப்பும் இருக்கும். ஐடியாப்பா, ஓகே, நல்ல சம்பளம், நல்லாயிருக்கும். நீங்களும் கொஞ்சம் அந்த இதில் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருக்குல்ல உங்களுக்கு? ஏன்னா ஐடி போனால் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஐஃபோனு 2 மாதத்துல ஐஃபோன் வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ லைக் வாட் வாஸ் யோர் தாட்ஸ், லைக் வாட் வாஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் வைல் கோயிங் இன் டு ஐடி ஃபார் த 3 months? அந்த 3 மாதம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஸ்டார்டிங் பீரியட்? கரெக்ட். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜென்ரலாக ஒரு 2 star 3 star ஹோட்டலில் இது பண்ண வைப்பாங்க ஸ்டே அந்த ட்ரைனிங் பீரியடில். ஓகே. ஸோ அந்த டைம்லலாம் ஸோ ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் நம்ம காஸ்ட் போனதே இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே அங்கே 3 months ஸ்டே பண்ணி பண்ணுறதே அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் ஒன்று என்னென்னா லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு ஐ திங்க் ஒன்லி 2 months ட்ரைனிங் நினைக்கிறேன். ஏன்னா
அவங்க எல்லா பேசிக்ஸ் எல்லாமே அவங்க காலேஜில் கத்துட்ருப்பாங்க. படிச்சிருப்பாங்க. ம். ஸோ மற்ற குரூப்புக்கு 3 months. ம்ஹ்ம். ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மேஜராக டேட்டா பேஸ், வெப் டெவலப்மெண்ட், ம். பேக் அண்டு ஜாவா இது எல்லாமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இது பண்ணிட்டு லாஸ்ட் 1 month ஒரு ஸ்ட்ரீம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 months ஒரு ஜென்ரிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு ம்ஹ்ம். லாஸ்ட் 1 month ஓகே இவர் வந்து ஆரக்கிள், இல்லை இவங்க வந்து ஜாவா, இவங்க வந்து .NET ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இல்லை, அவங்களா சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆமாம், பேஸ்ட் ஆன் மோஸ்ட் அப்படி இருக்குன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஆப்வியஸாக அவங்கள கொஞ்சம் கஷ்டமானது ஜாவா இது போடுவாங்க. ஓகே. அதே இது கொஞ்சம் நான் எலக்ட்ரானிக்ஸ் பேட்ச்னா அவங்கள டெஸ்டிங்கு கொஞ்சம் ஸோ இதாக அவங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குக்கா அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஹவ் வாஸ் இட் அங்கிள்? இது நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த ஸ்டார் ஹோட்டலில் தங்கினது, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்லுங்களேன். ஏன்னா ஸ்டெப்பிங் இன் யுவர் ஆஃபீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அது ஏதாவது? ஸோ ட்ரைனிங் பீரியடில் இட் வாஸ் லிட்டில் அது என்ன சொல்கிறது, ஸ்கூல் மாதிரியால் காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க, ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுனால. ஓகே. ஸோ அப்புறம் அதில் கூட ஒரு செஷன் இருக்கும், லைக் 5 star ஹோல் கூப்பிட்டு போய் எப்படி அந்த டேபிள் மேனர்ஸ் இது பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் செஷனாக கொடுத்துருந்தாங்க. லைக் இல்லை 5 star ஹோட்டல் போய் இந்த டேபிள் மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறது. லைக் ஏன்னா அப்போல்லாம் நீங்களாம் இப்போ போயிருப்பீங்க, நவ் த ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட், லைக் லைட்டுங்களா எல்லாரும் இதே கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போல்லாம் ஈவன் 3 star ஹோட்டல் வந்து இதுதான். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் செஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 4க்கு ரொம்ப சத்தமாக பேசணும், மைக்கிளுக்கு அது ரெக்கார்டு பயங்கர இதாக இருக்குது. நீங்கள் இது ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டீங்க. நார்மல் டோனில் நீங்கள் பேசினாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். ஸோ அந்த டேபிள் மேனர்ஸு அந்த இதெல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 4க்கு இந்த இது, அப்புறம் அந்த நாப்கின் யூஸ் பண்ணுறது தேட்டி சொல்லிட்டு ஒரு 5 star ஹோட்டல் போய் அது இது பண்ணுற மாதிரி. ஸோ அதுவே அதெல்லாம் ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. ஸோ இதோட உங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுங்களா? அது ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. ஆமாம். ஸோ ஒன்று என்னென்னா, பட் அட் த எண்டு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணலைன்னா ஒரு பிப்புன்னு சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்னு. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நம்ம நான் ஐடிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஒரு less than 2-3% அவங்க வந்து அதில் பீப்புளை செலக்ட் ஆங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் இது பண்ணும்போது. பட் லக்கிலி அவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க. அது வந்து கடைசியில் வந்து அந்த அசஸ்மெண்ட் வைப்பாங்க உங்களுக்கு. எதுக்கு அங்கிள் அது லைக் ஃபார்வர்ட்? ஸோ ஆமாம், ஸோ உங்களுக்கே தெரியும் இது ஐடிலாம் கார்ப்பரேட் மாடல் தான். ஸோ தே வாண்ட் டு பி தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். ஆமாம், அதில் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸிங் குவாலிஃபைடு பீப்புள். ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, மேண்டேட்டரியாக இவ்வளோ பெர்சன்டேஜ் எலிமினேட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. மார்க் 50 இருக்கணும், 50% அந்த ஒரு இல்லை பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, அந்த மினிமம் கிரைட்டீரியா ஃபிட்டாக இருக்கணும். 50% ஸ்கோர் பண்ணால் எடுத்துப்பாங்க. ஆமாம். ஸோ இன்னும் ஆஃப்டர் தேட் நீங்களும் வந்து யூஆர் கம்மிங் இன் டு யுவர் 20sங்களா, 25-26 வந்திருப்பீங்களா அந்த ஏஜ்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் 3 months ட்ரையல் பீரியட். 22. ஆமாப்பா, 22. 22வா? ஜாயின் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் 21-22. டக்குன்னு செலக்ட் ஆகிட்டீங்க போல. ஆமாப்பா. ஸோ அதான் அந்த டைம் ஜாப் மார்க்கெட் இஸ் குட். ஆனால் 3rd year எண்ட்லேயே செலக்ட் ஆயிடுறோம் அந்த மாதிரினால. ஸோ கரெக்ட். இப்போ ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம், ஐ மீன் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. ஓகே. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கே வந்து 26 years இல்லை 25 ஆகிடுது. பிட் நியூ ஃபார் மீ தட் யூ காட், நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் யங் ஏஜ்லேயே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்றதுனால. கரெக்ட். ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் ட்ரையல் பீரியட் முடிச்சிட்டிங்க, யூஆர் கம்மிங் இன் டு யுவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எங்கே போட்டாங்க அங்கிள் போஸ்டிங்? அதுவே ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு பெரிய பிக் கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஆகுது. ஸோ ஆனால் டெப்ளாய் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் அண்ட் நம்ம ஸ்பெஷலைசேஷன் அவங்க என்ன கொடுத்தாங்களோ. ஸோ ஜென்ரலாக அந்த டைம்லாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 1 or 2 years ஜென்ரலி
அவங்க வந்து நேட்டிவ் ஸ்டேட்டில் போட மாட்டாங்க ஜென்ரலாக. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா அங்கேயே போட மாட்டாங்க. மாட்டாங்க. நாட் யுவர் நேட்டிவ் ஸ்டேட். ஓகே ஓகே. பட் ஆனால் லக்கிலி எங்களுக்கு எல்லாமே சென்னையிலே போட்டாங்க. பட் அந்த டைம் ஜென்ரலாக அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மும்பை, டெல்லி போட்டு ஒரு 1 or 2 years இருக்க வச்சுட்டு ஸோ தட் தே வில் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பட்டு ஐ டோன்ட் நோ அது குட்டா பேடான்னு தெரில. ஆனஸ்டாக சொன்னால் அந்த டைம் நம்ம நல்லா ட்ராவல் பண்ணலாம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு பர்க்காக தான் இருக்கும். ஆமாம், கரெக்ட், டெஃபினட்டாக. ஓகே. ஸோ ஆஃப்டர் கம்மிங் டு யுவர் ஓன் நேட்டிவ் பிளேஸ் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் ஹவ் வாஸ் இட் ஆல்சோ? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டெப்பிங் இன்டு யுவர் ஐ திங்க் பெர்மனெண்ட்டா இல்லை உங்களுக்கு பெர்மனெண்ட் ஜாப் போகிறீங்க ஃபார் த நேம். அதுவும் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி இல்லை, கன்சல்டன்சி சர்வீஸ் கம்பெனினா இட் ஹேஸ் அ நேம் அண்ட் இட் ஹேஸ் அ ரெப்யூட்டேஷன். கண்டிப்பாக பெரிய ஆஃபீஸாக இருக்கும். எப்படி இருந்தது அங்கே நீங்கள் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? கரெக்ட். ஏன்னா ட்ரைனிங் சென்டர் கொஞ்சம் சிறுசு தான் இங்கே கோயம்புத்தூரில். ஸோ இங்கே ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு சென்னை ஆஃபீஸ் போகும்போது நம்ம அந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ் போனதே இல்லை, ஆனஸ்டாக சொல்லணும்னா இது வரைக்கும். ஓகே, அதெல்லாம் படத்தில் பார்த்தது அந்த மாதிரி தான். ஸோ அந்நேரம்லாம் ஐடினா படத்தில் வந்து சும்மா டைடல் பார்க் வெளிலேருந்து காமிப்பாங்க. ஸோ டைடல் பார்க் வாஸ் வெரி ஃபேமஸ். டைடல் பார்க். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு டைடல் பார்க் தான் இருந்துச்சு ஃபியூ மந்த்ஸு. அப்புறமா தான் அந்த சென்னை துறைப்பாக்கம் இது பண்ணாங்க. ஸோ அந்த மேசிவ் ஆஃபீஸு, ஸோ அந்த டெஸ்க்கு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸைட்டட், கண்டிப்பாக. ஓகே, இது ஓகே, திஸ் இஸ் அ பார்ட். இப்போது மக்கள் சொல்கிறாங்க ஃபார் த பீப்புள் தே சே, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி காதில் கேட்குறேன்னா ஐடி வேலை வந்து நல்லாயிருக்கும், போன 2 மாதத்துலேயே வந்து இட் இஸ் அ வெரி குட் ஜாப், லைக் நல்லா சம்பாதிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும், அப்புறம் அந்த ஆன்சைட் அது ஒரு பெரிய ஒரு பெரிய ட்ரெண்டாகவும் இருந்தது ஐடியில். பிகாஸ் அனுப்புகிறவங்க எல்லாருமே ஆன்சைட் போனாங்க. இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் இன் இன்ஜினியரிங் சைட். ரொம்ப உங்களுக்கு இந்த எம்இ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இதுவும் இல்லை, உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான். இப்போ மக்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் உண்மைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி இஸ் இட் ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப் செட்டில்டு, இஸ் இட் ரியலி தட்? இல்லைப்பா, லாஸ்ட்டு 5 years-ஆ இட்ஸ் நாட் தட் ஈஸி. எஸ்பெஷலி அந்த பிரதீப் ரங்க அந்த ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படம் பேர் மறந்துருச்சு. லவ் டுடே சொல்கிறீங்களா? லவ் இல்லை பேர் மறந்துருச்சு. இல்லை இருங்க, இது டிராகன். எஸ் தட் இஸ் a very exaggerated version of ஐடின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ என்னன்னா, ஸோ ஐடியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கம்பெனி இருக்குது. ஒன்று இந்த சர்வீஸ் கம்பெனி, கன்சல்டன்சி கம்பெனி, இன்னொன்று ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ சர்வீஸ் கம்பெனியில் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்படின்னாப்பா, ஸோ அதாவது ஒர்க்கு டைம் டர்ம்ஸ் ஆஃப் சேலஞ்சிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு 50% கம்மியாக இருக்கும். எது சொல்கிறீங்க? ப்ராடக்ட்? இல்லை சர்வீஸில். ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் தே டெவலப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூ வில் லேர்ன் அ லாட். இங்கே வந்து சும்மா மெனி ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ லேர்னிங் இருக்காது. பட் மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, மெயினாக ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து யூஎஸ் யூகே தான். ஓகே. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணப்போ 2007லலாம் ஈஸிலி இஃப் யூ பெர்ஃபார்ம் வெல் ஃபார் 2 or 3 years டெஃபினட்டாக ஆன்சைட் தான். ஸோ அது அந்த ஸோ ஈவன் ஃபன்னிலி எவ்ரி ஒன், அந்த சில பசங்க புதுசாக ஃப்ரெஷராக இருக்கவங்க, நல்லா வாய் பேசுகிறவங்கலாம் வந்தோடனே ப்ராஜெக்ட் டெப்ளாய் முன்னாடியே எவ்வளோ வருஷத்தில் ஆன்சைட் போவாங்கன்னா மேனேஜரை கேட்பாங்க ஃபன்னிலி. ஸோ அந்த லெவலில் இருந்துச்சு டெஃபினட்டாக. இல்லை சரி, ஓகே, நீங்கள் அது சொல்கிறீங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யோர் சைட். பட் த ஸ்டீரியோ டைப்ஸ் ஆஃப் அன் ஐடி கை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ராகன்லேயே பயங்கரம், அந்த ஒரு அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடி காரு. சரி, பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இது வந்து தப்பாக இருந்துடக்கூடாது எனக்கு. நீங்களும் சொல்கிறீங்க அதில் வந்து அதான் நீங்கள் யூ ஆர் டெல்லிங் இட் இஸ் அஸ் ஓவர் எக்ஸாஜரேஷன். ஆடி கார் வாங்கினோடனே சம்பளம், அவர் 3 மாதம் தான் வேலையே செஞ்சிருப்பாரு, உடனே ஐடி யூஎஸ் போயிருப்பாரு, ஒரு வில்லா வாங்கிடுவாரு. அதுதான். ஸோ இஸ் இட் ரியலி தட் குட் ஐடி இண்டஸ்ட்ரி? இல்லை டெஃபினட்டாக இல்லை. ஓகேங்களா. ஸோ ஈவன்
நாட் வென் இட்ஸ் பீக் ஆல்சோ டெஃபினட்டாக கிடையாது. பட் மேபி நான் அந்த 2007 ஜாயின் பண்ணும்போது பட் நீங்கள் ஆன்சைட் போனீங்கன்னா ஓகே டெஃபினெட்லி. பட் ஸ்டில் ஆடிக்கார் இஸ் எக்ஸாகரேஷன். பட் யா டெஃபினெட்லி யூ கேன் ஈஸிலி பை அ ஹோம். நம்ம டெஃபினட்டாக வீடு வாங்கிடலாம், ஒரு டீசெண்டான கார் வாங்கலாம். ஏன்னா பேச்சுலராக போகும்போது அங்கே நல்ல சேவிங்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் உண்மைதான். பட் லாஸ்ட் ஆஃப்டர் கோவிட் இல்லைங்களா, கோவிட் த கிளையன்ட்ஸ் ரியலைஸ்டு that we don't need more employees more employed at the on-site location. Okay. On the site they don't need this many contractors or consultants. So they realized it. Okay, because everywhere there's a lockdown. Even நம்ம on-site ல இருந்தாலும் they were working from home. Okay. But still the show is running. So அதுனால after covid so there is a drastic change. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு on-site. So it is not as people say, அதாவது வேலைக்கு போனாலே வந்து நல்லா பண்ணிடலாம் அப்படின்றது மாதிரி இல்லை. ஸோ தேரா அல்ல அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்களா அங்கிள், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா, அந்த மாதிரி டைம் இருந்திருக்குங்களா? சரி, நாட் அபவுட் 2025 பட் இஸ் தேர் எனி டைம் தட் வென் அந்த மாதிரி இப்போ மக்கள் சொல்கிற மாதிரி 2005 to 7 ஓகேங்களா, 2004 to 7. ஸோ தட் வாஸ் த பீரியட் வென் which people tell was true. கரெக்ட். நீங்கள் ஆன்சைட் ஈஸியாக போகலாம். ஈவன் ஐ நோ பீப்புள் 1.5 year 2 yearsலாம் போயிருக்காங்க நல்லா பண்ணுறவங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் அ டைம் when the things were real as people told. ஏன்னா எப்படி ஆன்சைட் சேலரினால யூ கேன் டெஃபினெட்லி ஈஸிலி பை அ ஹவுஸ். அண்ட் at that time it housing and all more affordable. Now everything almost எல்லாம் crore-ல தான் இருக்கு. உண்மைதான் அது. ஸோ அந்த டைம் மட்டும்தான் 2005 to 2007 வாஸ் த கோல்டன் டைம் as you are telling. நீங்கள் சொல்கிறது கரெக்டுப்பா. ஓகே, ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அஸ் பீப்புள் டெல். இன்னொன்று, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா இப்போது இதில் வேலை செய்கிறதுக்கு இன் ஐடி? டு யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் தட் ஆர் ஐ டோன்ட் ஃபீல் எனி ரெக்ரெட்? எனக்கு வந்து நான் ரெக்ரெட் இல்லை, நான் வந்து வேறு ஏதாவது ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஐம் ஐ சாட்டிஸ்ஃபைட் நவ் வித் மை ஜாப்? இல்லை டெஃபினட்டாக 200% சாட்டிஸ்ஃபைடு ஆல்வேஸ். ஏன்னா எனக்கு ப்ரோக்ராமிங் முதல்ல இன்ட்ரெஸ்ட்னால, அட் த சேம் டைம் நல்ல சேலரி, நல்ல அப்புறம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் 6 years யூஎஸில் இருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பட் ஒரு சேஞ்ச் என்னென்னா லாஸ்ட் ஆஃப்டர் கோவிட் மேபி அண்ட் ஆல்சோ ஜென்ரேட்டிவ் ஏஐ அந்த வந்தோடனே. ஸோ லாஸ்ட் 2-3 years திங்ஸ் ஆர் கெட்டிங் ரியலி டஃப். டெஃபினட்டாக ரியலி டஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன்று இஸ் என்ன சொல்கிறது, கோபைலட் ஃபார் கோடிங் இருக்குது. மைக்ரோசாஃப்டோட கோபைலட் சொல்கிறீங்க? ஆமாம் சரிங்களா. ஸோ ஜிட்ஹப் சேர்ந்தது ஜிட்ஹப் கோபைலட்னு இருக்கு. அதேமாதிரி இன்னும் சில டூல்ஸ் இருக்குது கோடிங்க்குன்னு. ஸோ அதெல்லாம் இட்ஸ் லைக் எ ஸ்மால் ஏஜென்ட் ஆர் அசிஸ்டன்ட் டெஃபினட்டாக. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது, பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் வருதுன்னா நம்ம பீயிங் எ லீட் டெவலப்பர் ஆர் சீனியர் டெவலப்பர், நம்ம அந்த இஃப் யூ நம்ம சின்னதாக பிரிச்சுட்டு காம்போனன்ட்ஸாக பிரிச்சுட்டு we can just chat with that copilot. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பைதான் கோடோ அந்த ஏஐ வந்து உங்களுக்கு கோட் கொடுத்துருது. just you got to validate and integrate it. so it is tough. உங்களுக்கு அந்த லாஸ்ட் few years வந்து டஃப்பா இருக்கு. ஆமா, அதனால என்ன ஆகுதுன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா ஸோ அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட், கூகுள், எவ்ரிவேர், லிங்க்டின், எக்ஸ், எவ்ரிவேர், ட்விட்டர். லாட்ஸ் ஆஃப் ஃபயரிங். இல்லை அது 2022 or 3 ஆரம்பிச்சு ட்விட்டரில் வந்து பயங்கர மாஸ் ஃபயரிங் எலான் மஸ்க் ஆஃப்டர் எலான் மஸ்க் டேக் ஓவர். ஆமாம். ஸோ ஒன்று வந்து காரணம் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் கேன் டூ த கோடிங். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இப்போது வேலை செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்குங்களா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஸோ இட்ஸ் லைக் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் லைக் ஓகே நீங்கள் 2 பேர் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை 1.5 people ஒர்க் டு. சரிங்களா? எப்படி 1 லைக் 2 பேர் வேலை பார்க்குற மாதிரினா எப்படி? 2 பேர் வேலை பார்க்குறேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வி எண்ட் அப் டூயிங் 2 people's ஜாப். ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த சீனியர் பீப்புள் லைக் மீ, ரைட்? ஸோ மோர் தேன்
பட் ஸ்டில் இப்பயுமே ம் லெஸ் தேன் 8 இயர்ஸ் இட்ஸ் a கோல்டன் இயர் ஃபார் தம். பிகாஸ் இப்போ நீ வந்து லெஸ் தேன் 8 இயர்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் நீச்சே டெக்னாலஜி, ஓகேங்களா? அதாவது ஸ்பெஷலைஸ் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டா, ஓகே மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ப்ரிங் பூட்லாம் தெரிஞ்சுன்னா ஃப்ரம் 0 to 8 year எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் நம்ம ஈஸியாக 30 lakhs போயிடலாம். 0 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் per annum சொல்கிறீங்க. பெர் ஆனம் 30 lakhs per annum. ஸோ மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருது? அந்த டேக்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு அதான் ஒரு 1.78 அந்த மாதிரி இருக்கும். நான் ஏன் நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து இட் ஷுட் பி வெரி டீட்டெயிலுங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா தெர் இஸ் வெரி இன்னும் வந்து அந்த இது முடியல பார்த்தீங்கன்னா. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துடுச்சு. தெர் இஸ் த கோல்டன் இயர் வாஸ் 2005 to 2007. பட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட் தெர் இஸ் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் ஐடி கம்பெனிஸ். ஏன்னா இப்போது தனுஷ் அவர் ஒரு படம் நடிச்சிருப்பார், ஐ திங்க் வேலையில்லா பட்டதாரியா? வேலையெல்லாம் பட்டதாரி. ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஐடி, பட் அந்த ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இப்போ ஆனால் படம் வந்து அது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஓவர் எக்ஸாஜரேஷன் தான் பண்ணுறாங்க அவங்க. அதனால் மக்களுக்கும் ஐடி போனால் இதாயிரும் அப்படின்றது போது ஸோ தே ஷுட் நோ தட் ஐடி இஸ் நாட் வாட் தே யூஸ் டு சே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? கரெக்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்ரி திங் ஷுட் பி நியர்லி டு பி ஆஸ் பர்ஃபெக்ட்லி டீட்டெயில்டு. ஸோ இன் தட் சென்ஸ் as the question I asked you before, were you satisfied or do you regret? So do you regret it, uncle, that I took this? No, definitely no regrets, Nikhil. But last 2 years ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒர்க் லோடு ஹெவியாக தான் இருக்குது அக்ராஸ். ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்களா ஆர் த பீப்புள் ஒர்க்கிங் இன் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸில் நாட் ஓன்லி மை ஆஃபீஸ், மை கம்பெனி அக்ராஸ் ஐடி, நாட் ஓன்லி சர்வீஸ் கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி, எவ்ரிவேர் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். பிகாஸ் இட்ஸ் லைக் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் லேர்னிங் திங்ஸ் மச் ஃபாஸ்டர். ஸோ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்போது ஏன்னா பண்ணுறேன்னா? எங்களோட மெயின் ஒர்க்கே ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங். அது வந்து இன்னும் எங்களோட ஃபாஸ்டர் மோர் இப்போ ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக பண்ணுது. ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க த காஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ? உங்களுக்கு என்ன வருது லைக் ப்ராப்ளம் காஸ்? ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த கோபைலட்லாம் இட்ஸ் ஹெல்பிங் அஸ் டு லாட் ஆஃப் கோடிங் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் லெட்ஸே ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட், ஒரு ஸ்மால் காம்பனண்ட் வரும், ஓகேங்களா? அது டெவலப் பண்ண ஒரு லெட்ஸே 3 months ஆகுதுன்னு. 3 months ஒரு லெட்ஸே வி நீடு 5 people, 5 developers, ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, கோபைலட்லாம் எல்லாம் இருக்கனால ஸோ வி மே நீட் ஒன்லி 3 people. ஓகே. இட் கேன் பி டன் இன் 1.5 to 2 months. ஓகே. ஸோ அந்த இட் இஸ் டேக்கிங் அப் ஆல்மோஸ்ட் த 2 people ஜாப் ஃபார் நவ் இந்த டிரான்சிஷன் பீரியட். த மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்ட்ரிப்பிங் அவே யுவர் ஜாப். அந்த ஜாபை வந்து எடுக்கிறது தான் உங்கள் மெயின் ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் இன் தட் ஸ்டேஜ். கரெக்ட். இப்போ வந்து உங்கள் மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ நாட் த இஷ்யூ ஆஃப் ப்ரெஷர் ஓவர்லோடோ இல்லை. இல்லை. ஸோ டியூ டு தேட் சி அதனால் இப்போ இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கனால, ஸோ பீயிங் த கார்பரேட் மைண்ட் செட், ரைட், கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட், கார்பரேட் மைண்ட் செட், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, they are trying to take up more work. ஏன்னா see முன்னாடி எப்படி இருக்குன்னா, let's say if they try to pressurize me, நான் என்ன பண்ணுவேன், நான் டக்குன்னு வெளியே ஜாப் தேடுவேன், ஐ வில் ஸ்விட்ச். ஆமாம். இப்போ ஐடி ஜாப் மார்க்கெட் இட்ஸ் நாட் தட் கிரேட். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டும் கம்மி, ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா? ஒன்லி இட் இஸ் குட் பிட்வீன் 3 to 8 year எக்ஸ்பீரியன்ஸ். 3 to 8 year எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஜாப் ஓப்பனிங் ஸ்டில் இஸ் தேர். நல்லா இருக்கு. ஸோ ஃபார் 3 to 8 நீங்கள் எப்படி சொல்வீங்க, ட்ரெயினி ஆர் லைக் மிட் லெவல்? இட்ஸ் லைக் சீனியர் டெவலப்பர். ஃபார் தெம் இட் இஸ் குட். ஜாப் மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்கு. நீச்சே டெக்னாலஜி. ஓகே. பட் ஃபார் பீப்புள் லைக் யூ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் ஆஃப் சேலரி மெயின்ல சேலரி. ஓகேவா? ஸோ ஆஸ் யூ ஆர் டெல்லிங் நீங்கள் சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதனால் என்ன ஆகுது,
ஸோ தே நோ பீங் எ கார்பரேட் மைண்ட் செட். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஓகே இவனால் வெளியே போக முடியாது, ஸோ லெட் அசைன் மோர் ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் ஆனஸ்டாக நடக்குது. தட் ஹியூமனிட்டி அந்த இதெல்லாம் இல்லை. தெர் வாஸ் தேர் பிஃபோர் கோவிட் அண்ட் ஆல், பட் ஸ்லோலி அதெல்லாம் டிஸப்பியர் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஐ பார்த்தீங்கன்னா இன்னொன்று உங்களோட வேலையும் எடுக்குது அந்த ஒரு பக்கம் கரெக்டு. அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் இஷ்யூ யுவர் சுப்பீரியர்ஸ், உங்களோட ஹை அண்ட் ஆஃபீஸர்ஸோ சுப்பீரியர்ஸோ வந்து வேலை வந்து உங்கள் மேலே போடுறாங்க, ப்ரெஷர் நிறைய ஒன்று அவங்க போடுறாங்க. இன்னொன்று லெட்ஸ் சே லைக் வி ஆர் 3 people ஹியர், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியுது, ஓகே இந்த இமெயில் ஒர்க்கு 2 பேர் பண்ணிடலான்னு. ஸோ நம்ம ஆஃபீஸில் நம்ம 3 பேர் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஒரு ஆள் எலிமினேட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணுவேன். என்ன பார்த்துட்டு நிக்கில் நீங்க நினைப்பீங்க என்ன ராம்சிங் நிறையா பண்ணுறான், நம்ம வந்து நிறையா பண்ணுவோம். ஸோ வி அவர் செல்ஸ் ஆல்சோ புட்டிங் ப்ரெஷர் அண்ட் கார்பரேட் ஆல்சோ இன்டைரக்ட்லி ப்ரெஷர் புட்டிங் தட். ஓகே, ஸோ அது ஒரு இந்த மாதிரி சொல்கிறீங்க. பட் வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் ஐடி இண்டஸ்ட்ரி? உங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க, ஏஐ ஸ்ட்ரிப்பிங். ஸோ கேன் வி டெல் இட் அஸ் ஏஐ ஸ்ட்ரிப்பிங் யுவர் ஜாப்ஸ்? AI is taking your jobs. Yeah, slowly, definitely it's in that. And recruitment issues of higher like senior high experience, high experienced people is the main problem. Correct. இது தவிர ஏதாவது இருக்குங்களா ப்ராப்ளம்ஸ் இன் ஐடி இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? கரெக்ட். ஸோ ஒன்று என்னென்னா, நமக்கு தெரில இட் இஸ் லைக் எ ட்ரான்சிஷன் பீரியட். ஸோ இந்த ஹையரிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது எந்த டைரக்ஷனில் போகும்னு தெரில. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90s 2000 பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தட்ஸ் அந்த டைமில் தான் எவ்ரிதிங் கெட்டிங் கம்ப்யூட்டரைஸ்ட். சரிங்களா, எல்லாமே முன்னாடி நோட் புக்கில் தான் வந்து உங்களுக்கு. ஆமாம், அப்போ தான் தே ஆர் பிரிங்கிங் இன் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த டைமில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, லைக் கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் வேலையே இருக்காது, ஸோ அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம் பேர் தெரியும், அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. பட் தட் டிடன்ட் ஹேப்பன். கரெக்டா? பிகாஸ் வி நீடட் நம்ம இருந்தால் தான் கம்ப்யூட்டரே ரன் ஆகுற மாதிரி ஒன்று. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு மேஜர் ப்ராப்ளம் அன்னார் என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியலையோ தேவர் அவுட் ஆஃப் ஜாப் இந்த ப்ரைவேட். பப்ளிக் ஜாப்ஸ் ஓகே, தே மேனேஜ் சம்மோ. பட் ப்ரைவேட் இதில் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதான் வேலை, கம்ப்யூட்டர் தெரியலனா தே ஸ்டார்டட் ஃபயரிங். ஸோ அப்புறம் என்னாச்சு, இன்னொன்று நம்ம எல்லோரும் சொன்னாங்க, அப்போ எல்லா வேலையும் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு கம்மியான ஆள் தான் தேவைப்படும். ஆனால் அப்படி நடக்கலை, எல்லாமே ஃபாஸ்ட் பேஸில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் வந்து 1 வருஷம் 2 வருஷம் டெவலப் பண்ணுவாங்கன்னா 6 மாதத்தில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேரை போட்டு. ஸோ அனதர் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ இந்த இதில் என்னன்னா, அந்த டைம் பிறகு லெட்ஸ் சே நான் சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண எனக்கு 6 months ஆகுதுன்னா, இப்போ இந்த கோபைலட் ஏஜென்டிக் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வச்சு மேபி 1 monthல பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் டில் 2-3 years பேக் வரைக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு, அதில் அந்த வெர்ஷன் அப்கிரேட்லாம் பண்ணும்போது லெட்ஸ் சே ஜாவா ஒரு 8-13 இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரு 3 years 4 years ஒருக்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய காஸ்ட், ஏன்னா நிறைய பேரை டெப்ளாய் பண்ணணும், நிறைய எம்ப்ளாயிஸ் தேவை, டெவலப்பர்ஸ் தேவை, ஸோ நிறைய செலவாகும். இப்போ மேபி நம்ம வேகமாக அப்கிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் பிரிங் அஸ் மோர் ஜாப் ஆர் அட் த சேம் லெவல். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஸோ தட் ட்ரான்சிஷன் பேஸ் நமக்கு தெரியல எப்படி போகும்னு. ஸோ வாட் இஸ் த மெயின் காஸ் அங்கிள்? இதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருது? எனி 2 problems இஸ் ஃபைன். ஓகே, எனி 2 problems if you can name it. எந்த இதுக்கு இப்போ நிக்கில்? இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க பிகாஸ் ஆஃப் தி ஏஐ அண்ட் சரி, நீங்கள் முதல்ல 2 ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க. பிகாஸ் ஆஃப் தி ஏஐ டேக்கிங் யூர் ஜாப்ஸ் ப்ளஸ் ஒர்க் ப்ரெஷர். நீங்கள் அது ஒர்க் ப்ரெஷருங்கிறது வந்து நான் ஐடியில் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் அது ஓகே, தீஸ் 2 நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் லாஸ்ட் 2-3 years இட்ஸ் கெட்டிங் பேட், ஆக்சுவலி வெரி பேட். ரொம்ப ஆமாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் கிராசிங் தட் 11 hour 12 hour per day. ஓகேங்களா? ஸோ ஹியூமன்லி வந்து இட் இஸ் வெரி பேட். ஓகேங்களா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அண்டு இன்னொரு சேலஞ்சுனா வி ஹவ் டு சிட் இன் த சேம் பிளேஸ் ஃபார் ஸோ லாங், அதெல்லாம் இருக்கனால. ஸோ கொஞ்சம் முன்னாடி டெஃபினட்டாக
கோவிடுக்கு முன்னாடியோ இல்லை அந்த முன்னாடி ப்ரெஷரை விட இப்போ இன்னும் டெஃபினட்டாக அதிகமாகுது. ஓகே. ஸோ எனி 2 ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ கேன் நேம் இட். 2 problem due to AI anything because in IT till now you நீங்க வந்து ஐடில இருக்கீங்க. So any other 2 problems if you can say no problem if you can okay if not then கரெக்ட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடிலே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பர்சன் இருப்பாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஐடி சப்போர்ட்டு வாய்ஸ் சப்போர்ட்டும் கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டெஃபினட்டாக they are at risk. Okay. ஓகேங்களா, ஏன்னா AI agents can manage much better. Support means like for customer support or for employee support. Customer support இருக்கு, சில நேரம் அப்ளிகேஷன் சப்போர்ட் லைக் அதாவது மைனர் டீபகிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் ரீசெட்டு இல்லை கிரியேட்டிங் எ நியூ அக்கௌண்ட், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அதெல்லாமே இனிமேல் ஏஐ ஏஜென்ட் கேன் டூ இட். இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி யோர் ப்ராப்ளம். சாரி டு இன்டரப்ட் யூ. சாரி, திஸ் இஸ் நாட் ஒன்லி யோர் ப்ராப்ளம் பட் ப்ராப்ளம் ஃபார் அதர்ஸ். ஆமாம், அப்சல்யூட்லி. இந்த ஐடி ஐம் ஜென்ரலி ஐம் நாட் டாக்கிங் மை ப்ராப்ளம். I'm across IT. I'm talking about the challenge. So mainly low IQ jobs na IT la low IQ na enna solra indha mari support idu or fixed work flow. Okay, idna idu pannanom idu pannanom adala vandu easily AI agents can do it. Low IQ jobs. Okay, புதுசா இருக்கு. Okay, so the main cause is AI. Definitely. So support. Sorry. You can. One is obviously generative AI, definitely, and also geopolitical thing. Okay, here and there, Ukraine war. Okay. So that is affecting. அதெல்லாம் minor factor, and obviously ஒரு இடத்துல வந்து war நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து IT இண்டஸ்ட்ரியில வந்து it is affecting you. Correct. For example, the Ukraine war, Russia-Ukraine war நடந்தப்ப, ஸோ என்னோட கம்பெனியில் அங்கே ஆல்மோஸ்ட் லைக் 1000-2000 எம்ப்ளாயி கம்பெனி பிரான்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ தே எண்டட் அப் க்ளோசிங் இட், ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம இப்போ ட்ரம்ப் இருக்கார். ஸோ அவர் நிறையா இந்த டேரிஃப் இந்த சேலஞ்சஸ்னால those external economy, macro economic factors சொல்லுவாங்க. பட் இஸ் இட் அஃபெக்டிங் யூ அட் ரொம்ப லார்ஜ் நோட்டிசபிளாக இருக்குங்களா அங்கிள் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம்? பட் இல்லை நெக்லிஜிபிளாக இருக்குங்களா? So when compared to generative AI, it might be negligible, but still it's a good factor, like 10-20%. There is problems. For example, Trump வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் போகிறது இன்னும் கம்மியாயிடுச்சு. இன்னும் கோவிட் ஒரு ரீசனு. ஸோ பிகாஸ் அவங்க வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க டியூ டு கீப் அப் சேவ் தேர் ஜாப்ஸ். அவங்க ஊர் இருக்கிற மக்களுக்கு வந்து ஜாப் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்தியன்ஸோ வேற யாரும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் எனி திங், இன்னும் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நீங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் டெல் எனி திங் அதர் தென் திஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம், ஐ மீன் no offense to Gen Z people. So I mean it's not their fault also. So இப்போ பார்த்தீங்கன்னா people call boomer generation and Gen X, millennial, right? And then Gen Z. நம்ம எல்லாம் நீங்களாம் நான் இல்லை டெஃபினட்டா. ஸோ நீங்கள் Gen Z கரெக்டாக. ஸோ எங்கள் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு டாய் வாங்கினோன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருப்போம். ஆனால் வேறு கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. ஓகே. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் ஏதோ 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க இருக்கும். ஈவன் ஒரு மிடில் கிளாஸ்லேயே சொல்கிறேன். இப்போ மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஐஸ்கிரீமே ஒரு மந்த்லி ஒன்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுனால அந்த எங்களுக்கு அந்த ஒரு அதோட வலி தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இப்போ ஆப்வியஸ்லி Gen Z பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெல் செட்டில்டு, எஸ்டாப்ளிஷ்ட், லைக் ஆல்மோஸ்ட் லைக் அப்பர் மிடில் கிளாஸ். ஏன்னா அவங்க வந்து தே ஏர்ன்ட் டூரிங் த கோல்டன் பீரியட் ஆஃப் ஐடி. ஸோ தே ஆர் வெல் செட்டில்டு. ஸோ Gen Z பீப்புள் தே ஆர் கெட்டிங் ஈஸிலி வாட் எவர் தே வாண்ட். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. சரிங்களா, ஐ மீன்
சைக்கலாஜிக்கலி ஃபைன். இது வந்து நீங்கள் உங்கள் ஐடியில் சொல்கிறீங்க. ஆமாம், ஐடியில், பிகாஸ் ஐ மீன் ஐடி நான் அதை பார்க்குறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜரு எல்லாருமே சொல்கிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈஸிலி கெட் ஹர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீட்பேக் இது பெட்டராக பண்ணுன்னா அவங்க வந்து தே காட் ஷாக் ஆகிடுறாங்க, ஒரு மாதிரி சடனாக லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க திருப்பி கேட்குறாங்க, மற்றவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்க வந்து அவங்க தே ஃபீல் ஸ்டார்டட் லோ அண்ட் ஆல். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அது ஒன்று. ஸோ பிகாஸ் தேர் நாட், அவங்க வந்து தேர் நாட் மச் டெடிகேட்டட், ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஆக்சுவலாக, ஆனஸ்டாக சொல்லணும்னா. ஸோ அது தட் மே லீட் டு என்ன சொல்கிறது, லெஸ் ஹைரிங் ஆஃப் ஜூனியர் ஃபோக்ஸ் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ். நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொசிஷனில் இருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால பார்க்குறேன் நான், நீங்கள் வேலை கொடுக்கறதுனால யூ நோட்டீஸ் வந்து இவங்க நான் 5 years முன்னாடி உள்ள ஃப்ரெஷர் இருக்கும் இவங்களுக்கும் முன்னாடி ஒரு கோவிடுக்கு முன்னாடிலாம் ஒரு 5 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% ஃப்ரெஷர் சூப்பராக பண்ணுவாங்க. ஓகேங்களா? செமையாக பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒன்லி 10% தான் நல்லா பண்ணுறாங்க. மற்ற எல்லாருமே நிறைய பேர் அதேமாரி. இன்னொன்று பிரச்சனைனா மற்றவங்களாம் முன்னாடி ஆவரேஜாக பண்ணுவாங்க நிறைய பேர், இப்போ வந்து பிலோ ஆவரேஜ் மாதிரி ஆயிடுச்சு. மேபி சி இது எவ்ரி ஒன் கோஸ் டு த பேஸ்னா, ஸோ மேபி தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஜென்சின்னு I'm not generalizing. I mean, I'm not discriminating or generalizing. Okay. But I have seen the trend overall. Yeah. So, see, and also another problem என்னன்னா, இப்போ நான் வேலைக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு நான் அந்த வேலையை போயிடுச்சுன்னு வைங்க, எங்கள் அப்பாவால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் டெஃபினட்டாக உடனே ஆமாம் நான் உடனே ஜாப் தேடணும். இப்போ ஆனால் அப்படி இல்லை. ஸோ அவங்க பேரண்ட்ஸு மெனி பேரண்ட்ஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் மிடில் கிளாஸ். ஸோ அவங்க டெஃபினட்டாக ஒரு ஜாப் இல்லாமல் ஒரு 3-4 years இருக்கலாம். ஆர் அவங்க ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னா தே கேன் டூ அ ஸ்மால் பிஸ்னஸ் ஃபார் 10 lakh 20 lakh. ஸோ அவங்களுக்கு இந்த பேக்கப் ஆப்ஷன் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ ஆப்வியஸ்லி அதனால் அவங்க வந்து தே ஆர் நாட் மச் டெடிகேட்டட் while they work. அவங்க வந்து ஒரு பேக்கப் பிளான் இருக்கிறதுனால அப்படியே அவங்க வந்து சரி ஓகே இருக்க வரைக்கும் நம்ம விளாண்டு போகலாம் கேஷுவலாக பண்ணிடுறாங்க. This is some kind of problem for Gen Z. Okay, because of அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கிடைக்கிறத வந்து வேல்யூ பண்ணாததுனால ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. நான் அவங்கள ப்ளேம் பண்ணல டெஃபினட்டாக, பிகாஸ் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஸோ தே டோன்ட் நோ தட் பெயின் ஆஃப் இட். ஸோ அதனால இட் இஸ் அஃபெக்டிங் இன் குவாலிட்டி, ஒர்க் குவாலிட்டி டெஃபினட்டாக ஐடியில் கூட. இது வந்து நீங்கள் சொல்ல அந்த லைக் நீங்கள் சிலது வந்து ஆஃப் டாப்பிக்காக சொன்னீங்க, பட் தட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஐடி ஜாப்ஸ். டெஃபினட்டாக. ஓகே. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, இப்போது தேர் இஸ் அ பிக் திங் ஐடியில் வேலை செய்யும்போது, பீப்புள்ஸ் ஹெல்த் இஸ் நாட் well maintained. They are not maintaining their health பார்த்தீங்கன்னா டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னீங்க போனதில் கூட, நான் வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறேன் அப்படின்றது. ஸோ இட் டேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் பாடி. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு, இல்லை வேறு யாருக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி? இல்லை டெஃபினட்டாக என்னோட எஸ்பெஷலி இப்போ அதான் சொல்லுவாங்க, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு. ஸோ லைக் 2 hours of sitting is equal to 1 smoke. இது நெட்ல பார்த்தேன். ஸோ ஈவன் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ஸ்டார்ட் சேயிங் ஃபார் ஐடி பீப்புள் கொலஸ்ட்ரால் இஸ் பிகமிங் வெரி காமன் அண்ட் ஃபேட்டி லிவர் இஸ் காமன். பிகாஸ் ஏன்னா அவங்க மெனி பீப்புள் அட்லீஸ்ட் நம்மலாம் பார்த்தீங்கன்னா போய் டென்னிஸ் ஆடுறோம், சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்புள் அவங்க பண்ணுறதில்ல எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தே ஆர் லிவிங் அ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இஸ் லைக் தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலை செய்கிறது. ஸோ ரிப்பீட்டிங் தட் சேம் சைக்கிள் வித்தவுட் டூயிங் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நாட் ஈவன் வாக்கிங். ஸோ இது வந்து ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம்னே நம்ம சொல்லலாம். நாட் ஃபார் ஐடி எனக்கு தெரியல, பட் உங்களுக்கே நம்ம இல்லை கரெக்டாக. பட் ஐடியில் ஏன் இதாகுதுன்னா, அது ஏன் இது கெட் எக்ஸாக்ரேட்டட்னா,
ஏன்னா தேர் நான் ஒர்க் லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ ஈஸிலி பீப்புள் ஆர் சிட்டிங் இந்த சேர் ஃபார் 10-12 hours a day. ஓகேங்களா. அப்புறம் ஒரே போஸ்டரில் இப்போ அது அனதர் ப்ராப்ளம் என்னென்னா கோவிட் பிறகு நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் ஆல்மோஸ்ட் 60-70% பீப்புள் டிடன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஒர்க் செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க. பட் பீப்புள் ஆர் ஏர்னிங் அ லாட், பட் அவங்க தே ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் சும்மா பெட்டில் உட்காந்து வேலை பார்க்குறது, இல்லை கீழே உட்காந்து வேலை பார்க்குறது. ஸோ அதை தட் இஸ் ஆல் எக்ஸப்ரேட்டிங் தட் பேக் பெயின், நெக் பெயின். ஈவன் என்னோட நான் சொன்ன மாதிரி ஐடியில் இப்போ எப்படி இருக்குன்னா மேலே போக போக ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. அதாவது உங்களோட ஒர்க் லைக் இஃப் யூ ஜம்ப் அப் ப்ரமோஷன் ஆக உங்களுக்கு ஒர்க் டைரக்டர் லெவலில் சீனியர் மேனேஜர்லாம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. ஸோ தே எண்ட் அப் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் த சேர். ஸோ அவங்களுக்கு என்னன்னா சரி நம்ம மேலே போனால் காசு கிடைக்கும் ஒன்று அது ஒன்று. இன்னொன்று என்ன ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி காஸ்ட் கட்டிங்கிறப்ப மேலே தான் கை வைப்பாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா தே ஆர் ஏர்னிங் மோர். ஸோ அந்த ப்ரெஷர் வேறு. நம்ம இன்னும் நல்லா வேலை செய்யணும் அந்த மாதிரி. ஆமாம், நல்லா வேலை செய்யணும் ஒன்று, இல்லை ஜாபை ரீட்டைன் பண்ணணும். ஏன்னா இல்லை இப்போ லெட்ஸே இப்போ இந்த கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க ஓகே இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபயர் பண்ணணும்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு டாப்பில் டார்கெட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சேலரி அதிகம். ஸோ கீழே ஜூனியர் டெவலப்பரை 10 பேரை தூக்குறதுக்கு மேலே 2 பேரை தூக்குனாலே டேலி ஆயிரும். புரியுதுங்களா? சேலரி இதனால டிஃபரன்ஸ்னால. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அவங்க எண்டட் ஆஃப் ஸ்பெண்டிங் மோர் டைம். ஸோ ஈவன் நான் இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும் என்னன்னா இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா அதனால அந்த ஒர்க் லோடு ப்ரெஷர்னால மெனி பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு டேக் அப் ஹை பேயிங் ஜாப்ஸ் ஆர் என்ன சொல்கிறது டாப் போஸ்ட் அண்ட் ஆல் லைக் சீனியர் மேனேஜர், டைரக்டர் டியூ டு ஒர்க் லோட், ஒர்க் ப்ரெஷர். எனக்கு ப்ரெஷரே வேண்டாம் அந்த மாதிரி. Even myself, in last 2 years, I'm just pushing my promotion because நான் பார்க்குறேன் என்னோட மேனேஜர் 1-2 பேர் அவங்க ஹெல்த் இஷ்யூனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க ஒர்க் லோடு பார்க்குறேன். தே ஆர் அட் த ஹாட் சீட் ஆல் த டைம். சரிங்களா? ஏன்னா கிளையண்ட்டு ஆன்சர் பண்ணோம், ஆன்சைட் டீம் ஆன்சர் பண்ணோம், ஆஃப்ஷோர் லீடர்ஷிப் ஆன்சர் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதாவது இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏன்னா நீங்கள் ஒரு 10 years பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சாலே போதும், அதுலேயும் ப்ரொமோஷன்லாம் வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். இப்போ ஐடி கம்பெனியில் ப்ரொமோஷன் ஆகி போகிறதும் அப்போ வந்து இட் வாஸ் அ ட்ரீம் ஐ திங்க். ஸோ அப்படி சொல்லலாம். பட் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யோர் டெல்லிங் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வந்தாலும் எனக்கு நான் வேண்டான்ற நிலமையில தான் நான் வந்து சொல்கிறேன். நான் ஒன்று I have seen many people nowadays because of pressure. ஏன்னா என்னோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா சரி முதல்ல ஜூனியருக்கு தான் வந்து ப்ரெஷர் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு வந்து ப்ரெஷர் வரும் அப்படின்றது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு தான் முதல்ல ப்ரெஷரு, அதுக்கப்புறம் தான் ஜூனியர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் people are not willing to take up the promotion. இதுனா ஓகே பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர் அண்ட் ஹெல்த். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குங்களா? ஆஸ் நவ் நீங்கள் உங்களை பற்றி சிலதை கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. இல்லை எனக்கு மேஜராக ஹெல்த் இஷ்யூ இருந்ததில்லை. ஏன்னா நான் மோஸ்ட்டாக என்ன சொல்ல டென்னிஸ் விளாட்றேன், அப்புறம் எக்ஸசைஸ் ஜிம் ஒரு 2 நாள் போவேன் மற்ற நாள். ஸோ அதனால் பெருசாக மேஜராக எதுவும் வந்ததில்லை. பட் ஆனால் என்னோடய சர்க்கிளில் மேனேஜர்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ், கொலஸ்ட்ரால், இல்லை பேக் பெயின், ஸோ அதெல்லாம் நிறைய. இஸ் திஸ் பார்ட் ஆஃப் ஐடி இல்லை கேன் வி அவாய்ட் இட்? இல்லை டெஃபினட்டாக அந்த ஐடி பீப்புள் ஷுட் ஹேவ் அவேர்னஸ். அவங்க வந்து அவங்களே டைம் அலோகேட் பண்ணி டெஃபினட்டாக ஒரு 1 hour எக்ஸசைஸ், வாக்கிங் டெஃபினட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம். பட் ஆனால் அது நாட் ஸ்பெசிஃபிக் டு ஐடி. ஓவராலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறது ஃபுட் ஹேபிட்ஸு, இது பிசிக்கல், இது அந்த அவேர்னஸ் இல்லை. பட் தேர் ஆல்சோ தேர் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் தட். ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னொரு கொஷின். ஓகே, வி ஹேவ் டாக்ட் அபவுட் ஹெல்த். எனிதிங் அபவுட் உங்களுக்கு ஏதாவது இன்னொரு சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ மேபி ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூடிங் நோட் என்னன்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்க ஸோ இப்போ அதனால் ஐடியில் ஜாப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சானா கரெக்டு தான். ஸோ அது என்ன நான் சொல்லணும்னா, பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த ஜாப் மார்க்கெட். அது இது பண்ண முடியாது. எஸ், இப்போ நீங்கள் இப்போ கம்பேர்ட் டு கோல்டன் பேஸ் லைக்
7, 8 அப்போ கம்பேர் பண்ணும்போது எஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி க்ரோத்தும் கம்மியாயிடுச்சு. ஐ மீன் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்லாம் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எந்த ஃபீல்டுனாலும் இட் ஹேஸ் தட் ஓன் க்ரோத் ஃபேஸ் அண்ட் அப்புறம் தட் பிளாட்யூ இட் வில் ஹிட் தட் த்ரெஷ்ஹோல்ட் சேச்சுரேட் ஆகிரும். ஸோ நீங்கள் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அந்த 70s இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஷினரிஸ். ஸோ அந்த டைமில் அது நல்லா போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் படித்தா வேலை இல்லைன்னு இல்லை, ஆனால் ரொம்ப மினிமல். ஸோ ஒரு லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதேமாரி சிவில் எல்லாமே அப்படி தான், எலக்ட்ரிக்கல் எல்லாமே. ஸோ இது இன்னும் அந்தளவு சேச்சுரேட் ஆகலை. ஸ்டில் யூ கேன் கெட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஜாப் இன் கம்பேர்ட் டு தீஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபீல்ட் யூ கேன் டேக். நீங்கள் காலேஜில் டெஃபினட்டாக நீங்கள் எடுக்கலாம் இஃப் யூ ஹேவ் தட் பேஷன். முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா எங்கள் பேஸில் ஜாப் கட்டாயம் கிடச்சிரும், அதனால யாருனாலும் எடுக்கலான்னு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டில் நம்ம டெஃபினட்டாக எடுக்கலாம். ஏன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, இந்த ஏஐ இன்ஜினியர்ஸ் ஓகேங்களா, இந்த மாடல்ஸை ட்ரை பண்ணுறோம், லார்ஜ் மாடல்ஸ்லாம் ட்ரைன் பண்ணுறவங்களுக்கு தே ஆர் கிவிங் இன் மில்லியன்ஸ் ஆஃப் மணி இன் யூஎஸ். மில்லியன்ஸ் பர் மந்த்தா பர் ஆனம்? பெர் மந்தே போகுது. Millions. That is, but you have to be that much smart in, good in maths, statistics. That's like a top-end job in OpenAI, Azure, Microsoft, Google. That's topmost one. But still, நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்காக வந்து கம்ப்யூட்டர் ஃபைல் டவுன் ஆயிடுச்சு, ஐ மீன் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னு இல்லை. பிகாஸ் ஸ்டில் ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் விச் இஸ் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் ஆனால் என்னென்னா முன்னாடி மாதிரி பிளைண்டாக ஓகே ஐடினா வேலை கிடைக்கணும்னு அப்போ இல்லை. இப்போ நீங்கள் ஐடியில் நல்லா பண்ணால் தான் வேலை கிடைக்கும். ஸோ ஸ்டில் இஃப் யூ ஆர் அஸ்பைரிங் அபவுட் கம்ப்யூட்டர், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல், நீங்கள் டெஃபினட்டாக யூ கேன் டேக் இட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஐ ஹாவ் ஜஸ்ட் 4-5 questions. I'm not willing to take your time. There's a very specific famous term, layoff. இதுக்கு பற்றி ஒரு 3-4 points if you in your experience about layoff அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் படத்தில் பார்த்த வரைக்கும் வந்து லே-ஆஃப்னா மேனேஜர் வந்து சொல்வார் யூஆர் ஃபயர்ட்னா கிளம்புறது தான். ஸோ வாட் இஸ் லே-ஆஃப் இன் ஐடி இன் ஷார்ட் டேர்ம்ஸ் இஃப் யூ கேன் சே? இல்லை ஸோ அதான் டியூ டு ஜென்ரேட்டிவ் இதெல்லாம்னால ஸோ நீங்களே எல்லாத்துலையும் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய பெரிய கம்பெனி எல்லாத்துலேயுமே இருக்குது, லே ஆஃப் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட்டு மிடில் மேனேஜர்ஸ். ஸோ மிடில் மேனேஜர்ஸ்னால் யாருன்னா ஜூனியர்ஸ், மிடில், அதுக்கப்புறம் இல்லை ஜூனியர், சீனியர் டெவலப்பர், ஓகே, மிடில் மேனேஜர்ஸ், ஓகே, அப்புறம் டேரக்டர்ஸ், விபி இவங்கன்னு இருப்பாங்க. ஸோ மிடில் மேனேஜர்ஸ் என்ன சேலஞ்சிங்காக இருக்குன்னா அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டச் இன் த டெக்னிக்கல் பார்ட். they may not do the coding, most of them நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆல்சோ அவங்க பேக்கேஜும் ஒரு லெவல் டீசன்ட் நல்ல ஹை பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காங்க. ஏன்னா இப்போ கம்பெனியோட கார்பரேட்டோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த சீனியர் லெவலில் இருக்கவங்கள, சீனியர் டெவலப்பர் இவங்களுக்கு அவங்கள இல்லை லீடாக இருக்கவங்கள மேனேஜர் ஆக்கிடலாம், ஸோ இவங்கள அனுப்பிச்சிடலாம். ஸோ அவங்க தான் மெயினாக இது பண்ணுறாங்க, லே ஆஃப் பண்ணுறாங்க. அதேமாரி நான் சொன்ன மாதிரி இந்த மேனுவல் டெஸ்டிங்கு, ஸோ இல்லை வெறும் பியூர் சப்போர்ட்டு அவங்கெல்லாம் கீழே இருக்கவங்களாம் அவங்களெல்லாம் டார்கெட்டிங் ஃபார் லே ஆஃப். அதேமாதிரி மெயினாக அடாப்டபிலிட்டி. ஓகேங்களா, அதாவது என்னென்னா வில்லிங் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ், அதுதான் மெயின், தட்ஸ் அ கீ. அப்படி இருந்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் லேர்ன், யூ கேன் மேனேஜ்னா ஸ்டில் யூ ஆர் குட். பட் ஆனால் நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ண முடியலன்னா எடுத்துடுறாங்க. தே ஆர் லேயிங் ஆஃப் பீப்பிள். ஸோ ஓகே, நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லிட்டீங்க. பட் இன் ஐடி டேர்ம்ஸ் வாட் இஸ் லே ஆஃப் இஃப் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங்? ஸோ லே ஆஃப் ஓகே, ஸோ இனி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கி. சி யூஎஸில் பார்த்தீங்கன்னா தே வில் பி மோர் ஓப்பன். ஓகேங்களா, ஸோ இது அவங்க கிளியராக சொல்லுவாங்க, சி இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு, ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ அதனால் இவ்வளோ பர்சன்டேஜ் கட் பண்ணுறோம், ஸோ ஆர் பார்ட் ஆஃப் இட்னு. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து டியூ டு லேபர் லா ஆர் அவர் கல்ச்சர் ஆர் டு மெயின்டைன் த பிராண்ட் நேம் அண்ட் ஆல், ஓகே, ஸோ டேரெக்டாக அப்படி சொல்ல மாட்டாங்க. ரேதர் அவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு, ஸோ ஒவ்வொரு டீம்லேயும் இவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 5% ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேப் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு சில டீமில் பார்த்தீங்கன்னா
எல்லா டீம்லேயும் ஒரு பேட் பெர்ஃபார்மர் இருக்காங்க சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் எல்லாருமே கீழே எல்லாமே ஒரு ஓரளவு ஆவரேஜாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வி ஆர் அந்த டப் ஸ்பாட் லைக் மேனேஜர்ஸ் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு சூஸ் சம்படி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். And one more thing is that about placements. So what is so have you been நீங்க எங்கேயாவது பிளேஸ்மெண்ட்டில் போயிருக்கீங்களா? இன்டர்வியூ ஆமாம், நான் பழைய கம்பெனியில் போய் காலேஜ் ஹையரிங். ஓகே சாரி சார், நாட் பிளேஸ்மெண்ட், ஆன் சைட். நீங்கள் எங்கேயாவது ஆன் சைட் போயிருக்கீங்க? ஆன் சைட். ஓகே. ஆமாம். ஸோ நான் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணி 3 இயர்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹவுசிங் அந்த லே ஆஃப் அந்த ரிசெஷன் வந்ததுனால அப்புறம் டிலே ஆகி ஒரு 5 இயர்ஸில் தான் போனேன். எங்கே போனீங்க? யூஎஸ் சிகாகோ போனேன். யூஎஸ் சிகாகோ. ஸோ இஸ் இட் எனி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா ஒர்க்கிங் தேர் இன் யூஎஸ்? யூஎஸில் ஒர்க் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக அது. ஸோ இட் வாஸ் ஸோ எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நோட்டீஸ் பீரியட் 3 months. ஸோ அங்கெல்லாம் ஜஸ்ட் 2 weeks நோட்டீஸ் பீரியட்னா நீங்கள் அந்த வேலையை விட்டு தூக்குறது சொல்கிறீங்க. நம்ம அதை வந்து நம்ம வாலண்ட்ரி. லெட்ஸே நான் இன்னொரு ஆஃபர் கிடச்சிருச்சு, நான் இப்போ ஸ்விட்ச் பண்ணணும்னா நான் 2 weeks நோட்டீஸ் கொடுத்தா போதும். 2 weeks நோட்டீஸ். இங்கெல்லாம் 3 months. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ கரெக்டாக அந்த 8 hours 8 hours ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கே தெரியும், இப்போ முன்னாடி 10 hours இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் 12 hours போய்கிட்டு இருக்கு. Okay, so place if you anything about on-site? Anything. ஸோ அதான் நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் லைஃப் பேலன்ஸு, ஆப்வியஸ்லி சேலரி பேக்கேஜ், அப்புறம் கம்ஃபர்ட், ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்வீனியன்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் யூஎஸில் வாழ. ஆமாம். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ அண்ட் ஆல்சோ நோ கரப்ஷன். அது ஒரு பெரிய இது அந்த கிரவுண்ட் லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பீட்டு ஒரு லைசன்ஸ் இதாக இருக்கட்டும், நம்ம எதனா வந்து ஏஜென்ட்ஸ் வழியாக போகணும், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸ், வி ஹவ் டு கோ த்ரூ மல்டிபிள் சேலஞ்சஸ். இதுன்னு அங்கே வந்து மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் படம் இருக்கும். ஆமாம், நம்ம இந்தியன் படத்தில் சொல்கிற மாதிரி இங்கே மற்ற ஃபாரின் கண்ட்ரியில் டெவலப் கண்ட்ரியில் வந்து நம்ம சட்டத்தை மீறது தான் லஞ்சம் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம அந்த வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ நீங்கள் அங்கே வேலை செய்கிறது வந்து நல்லா இருந்தது உங்களுக்கு, ஆன் சைட்டில் வேலை செய்கிறது? ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் நான் பார்த்ததுனால உங்களுக்கு நல்லா இருந்தது. இட் இஸ் ஆஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்கிறது. கரெக்ட். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் ஐடி பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இட் ட்ரூ இப்போது கேன் யூ ரன் அ ஃபேமிலி ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா? ஓகே, நீங்கள் இப்போ என்ன சீனியர் மேனேஜராக இருக்கீங்க? நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக தான் இருக்கேன். ஓகே ஃபார் அசிஸ்டன்ட் மேனேஜர். கேன் யூ ரன், ஓகே நாட் அசிஸ்டன்ட், ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கீங்க அட். ஸோ இன்றைக்கி ஜூனியர் லெவலில் வந்து சேர்றவங்க எத்தனை வயசில் இருக்காங்க? மேபி ஒரு 20 to 23 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஓகே, ஸோ 26 இருக்கும்போது நீங்கள் என்ன இதாக இருப்பீங்க? நான் நேரம் சீனியர் டெவலப்பராக இருப்பீங்க. ஸோ இன் தட் கேஸ் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது இஸ் இட் ஈஸி வித் த ஐடிஸ் பே? ஸோ டீசெண்டாக மேனேஜ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாமே தே ஆர் ட்ரைங் டு மேக் ஷுர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஸ்டில் தே கேன் ஈஸிலி மேனேஜ். பட் நாட் லிவ் ஆஸ் லாவிஷ் லைஃப் ஸ்டைல், பட் ஒரு மிடில் கிளாஸாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எனி பாயிண்ட்ஸ் டிடை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஐடி பற்றி, இஃப் யூ வாண்ட் டு டாக் எனிதிங் அபவுட் தட்? இல்லை நிக்கில், ஐ திங்க் you have covered pretty much all the topics. So கொஞ்சம் எனக்கு இருக்குது. ஸோ த பர்க்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஐடி, அதாவது ஐடியில் வேலை செஞ்சிங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதாவது உங்களுக்கு கிடச்சிருக்குங்களா? பர்க்ஸ்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். முன்னாடி என்ன சொல்கிறது, ஸ்டில் ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் த ஜாப் மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்சைட் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. அகெயின் இட்ஸ் அ பூன் அண்ட் பெயின் சொல்லலாம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது
பட் அட் த சேம் டைம் அதான் அந்த பிசிக்கல் இது நமக்கு அது ஒரு ஈஸியானதுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஊருக்கு போகிறேன்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் அப்படியே அங்கே டக்குன்னு மேனேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சொடக்ஸோ கூப்பன் கொடுத்துட்டு இருந்தாங்க சில ஐடி பீப்புளுக்கு மட்டும். ஆமாம். எனி பெனிஃபிட்ஸ் லைக் தட்? ஏன்னா அது ஐடி பீப்புள் இல்லை, பட் யா பிகாஸ் ஆஃப் ஐடி பீப்புள் இட் வாஸ் ஃபேமஸ். பட் அது எந்த கம்பெனினாலும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஐடி இதுபடியே ஃபுட் கூப்பன்ஸ் இது வந்து டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இயர்லி ஐ திங்க் 26,000 ஆர் சம்திங். இல்லை பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மதர் வந்து பேபாலில் வேலை செய்யும்போது ஃபோன், அந்த விஆர் பாக்ஸ், ஏதோ ஜூஸு வாரத்துக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். பிகாஸ் பேபால் ஐ திங்க் இட் இஸ் யூஎஸ் கம்பெனி. பேபால் ஆமாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க, கம்பெனி, குட் பேயிங். ப்ளஸ் இந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனால் எடுத்து காமிப்பாங்க, திஸ் தே கேவ் மீ இன் மை மதர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி திங் லைக் தட் இன் ஐடி உங்களுக்கு இல்லை? முன்னாடி அது குட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டீஸ் ஆமாம். ஆனால் சொல்லலாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த குட்டீஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் ஏன்னா காசு கட்டிங்கு அதனால. பட் அதுக்கு முன்னாடிலாம் ஆமாம் அப்பப்போ ஏதாவது டிஷர்ட்டு இல்லை எஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கப்பு இல்லை ஃப்ளாஸ்க்கு பேக்ஸு ஆமாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கம்மிங் டு த எண்ட், நான் உங்கள் நீங்கள் சொன்னதை விட டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரீசன் தட் நீங்கள் யோசிக்கிறபடி ஏன் மக்கள் நிறைய பேர் வந்து ஐடியில் சேர்றாங்க? அதான் ஸோ அதாவது கொஞ்சம் டேலண்டடாக இருந்தால் தே கேன் லேர்ன் ஈஸிலி த்ரூ யூடியூப். இல்லை நாட் தட் அப்படி ஓகே. வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் வை மோஸ்ட் பீப்புள் ஆர் ஆப்டிங் ஃபார் ஐடி ஜாப்? சரி, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஜாப். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு அந்த ஆன்சைட் மோகம் இன்னும் இருக்குது. பட் இன்னும் இப்போ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாயிருந்தாலும் ஓகே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸ்டில். ஸோ ஈவன் இப்போ நீங்கள் ட்ரம்ப் வந்த பிறகு கூட, ஸோ ஆக்சுவலாக யூஎஸில் வந்து 65,000 பெர் இயர் விசா அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, 65,000. ஸோ ட்ரம்ப் வந்து ஜாப் மார்க்கெட்டு சரியில்லை, ஏஐ வருது, ஸோ ட்ரம்ப் இருக்காங்க. அப்படி இருந்துமே லாஸ்ட் இயர் திஸ் இயர் 6 lakh application has been filed. So which means என்ன அர்த்தம்னா சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு. ஆமாம், அதாவது 10 அப்ளிகேஷனில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆகும். ஓகே, அவ்வளோ காம்படிஷன் இருக்கு ஸ்டில். அவ்வளோ ஆசை, ஐ மீன் பீப்புள் ஆர் தட் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் டு கோ தேர். ஏன்னா நான் 2007 8 பண்ணும்போது இப்போ நீங்கள் H1B ஃபைல் பண்ணிங்கன்னா 100 பேர் பண்ணாங்கன்னா 95 people will get it. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 100 பேர் ஃபைல் பண்ணாங்கன்னா 10 பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சைட்காக தான் மோஸ்ட்லி ஐடி சேர்றாங்க. ஆமாம், ஆமாம். ஃபஸ்ட்டு சேலரி கொஞ்சம் கம்பேர் டு அதர் இது இன்னும் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் பேயிங் ஜாப்ஸ் தான். சாரி, ஈவன் தோ இட்ஸ் டவுன் ஆர் வாட் எவர் ஒர்க் ப்ரெஷர், பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த டாப் பேயிங் ஜாப்ஸ் அப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனி 2 reasons if you could இது 2 சொல்லிட்டீங்க. எனி அதர் 2 reasons because people are joining, people are really opting for IT company? I mean obviously work from home. அந்த கல்ச்சர் வந்து கல்ச்சர். ஸோ தே கேன் எஸ்பெஷலி லேடிஸ் அவங்களாம் வந்து தே கேன் மேனேஜ் த ஃபேமிலி எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, கம்மிங் வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி தட் யூ திங்க் நீங்கள் சொல்கிறது? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதான் ஒன்று, இப்போ இந்த ஒர்க் ப்ரெஷரு, ஒர்க் லோடு, ஸோ அது கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ப்ரோஸ்னா கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஸோ ஸ்டில் அதான் சொன்ன மாதிரி எனி 4 things if you could point it out. 4 விஷயம் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. அதான் ஸோ ஸ்டில் டீசன்ட் சேலரி, ஸ்டில் நம்ம இந்த சின்ன கம்பெனிலாம் இன்னும் நிறையா ஓரளவு ஆன்சைட்டு போகிறாங்க சின்ன கம்பெனியில். அப்புறம் என்ன சொல்கிறது, ஈஸியாக நம்ம ஒரு அப்ஸ்கில் பண்ணி வேறு எதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இப்பயுமே நல்ல நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் க்ரோ. ஸ்டில் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் டு வில்லிங் டு புட் ஹார்ட் ஒர்க்குன்னா நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா கம்பேர் டு அதர் ஃபீல்டு இங்கே கொஞ்சம் ரிலேட்டிவ்லி டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இருக்கும். என்ன சொல்கிற டிரான்ஸ்பரன்சினா க்ரோத் இப்போ பண்ணால் மேலே போகலான்னு. இப்போ இதே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவிலோ இல்லை மெக்கானிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியாரிட்டி இருக்கும்.
ஸோ கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ அங்கே நான் இன்னும் ஐ ஹேவ் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஃபீல்டில் இருக்கவங்களாம், அவங்க வந்து சார் சொல்லணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. இங்கே வந்து பீப்புள் வில் கால் பை தேர் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ கொஞ்சம் இன்னும் ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, பிகாஸ் அந்த யூஎஸ் கல்ச்சர்லாம் அப்படியே வந்ததுனால, ஏன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ்னால. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரோஸ் தான். எனி கான்ஸ் நீங்கள் ஆமாம், அந்த ஒர்க் லோடு இதுதான் ஆப்வியஸ்லி. அப்புறம் இந்த எல்லாமே லேப்டாப் நாடே உட்காந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஐசைட் இது. எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆர் ஓகே, திஸ் இஸ் காமன் ப்ராப்ளம்ஸ், கான்ஸ். எனி டூ வெரி which is deeply affecting lives in while you work in IT? அப்படின்னு சொல்ல முடியாது நிக்கில். எதுவும் அதான் ஹெல்த் இஷ்யூ வேணால் சொல்லலாம். இஃப் யூ ஆர் நாட் டூயிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ், டெஃபினெட்லி, பிகாஸ் இது மெக்கானிக்கல் சிவில்னா obviously you have to walk in the plant and so on. So here you will be sitting in the same place. So another question. So these you can answer in very short. சரிங்களா, நீங்கள் வந்து சின்ன சின்ன வார்த்தையில் கூட ஆன்சர் பண்ணலாம். Is there job flexibility in IT field? Flexibility in means like நான் சில பேர் பார்ப்பேன், பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கொஷனில் கேட்பாங்க, கண்டிப்பாக முடிச்சிடலாம் நம்ம, கேட்பாங்க பிகாஸ் ஏன் இந்த சேர்றீங்கன்னு கேட்பாங்க இன்டர்வியூவில். அவங்க வந்து சொல்லுவாங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு அப்கிரேட் மை ஸ்கில், நான் இன்னும் வந்து ஸ்கில்லை வந்து மேலே அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே 4 வருஷம் கழிச்சு அவங்க வேலையை விடும்போது பார்த்தீங்கன்னா என்ன திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு இங்கே வந்து ஸ்கில் வந்து அப்கிரேட் ஆகலை, நான் இன்னொரு கம்பெனியில் போய் சேர்ந்துக்கிறேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ஐம் டாக்கிங். ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் தேர். அது என்ன சொல்கிறேன்னா, கார்பரேட் மாடலில் ஒர்க் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் கம்பெனி ரெக்குயர்மெண்ட் வில் டேக் ப்ரெசிடென்ட். அதாவது என்னென்னா, ஸோ அவங்க லெட்ஸே ஒரு ஏஐஎம்எல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். பட் ஆனால் சம் ரீசன் நிறையா டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் தான் இருக்குன்னா, ஸோ அவங்க தே வில் ட்ரை டு புஷஸ் லைக், ஓகே இப்போ ஏன்னா இதுதான் ரோல் நிறையா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்து தான் ஆகணும், நம்மளோட பர்சனல் அப்லிஃப்ட்டுக்காக வந்து அப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ. ஆமாம். ஸோ சில டைம் தே வில் அரேஞ்ச் இட், பட் நாட் ஆல் த டைம். ஏன்னா கம்பெனி ப்ரையாரிட்டிஸ் வில் பி த ஃபர்ஸ்ட். அவங்க கொடுக்குறதா நீங்கள் வேலை செய்கிற மாதிரி. நாட் ஆல்வேஸ், பட் அந்த மாதிரி டிமாண்டிங் சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா தே வில் ஆஸ்க் அஸ் டு ஒர்க். ஓகே. ஸோ தட் இஸ் ப்ளஸ் வாட் ஐ ஹவ் ஹர்ட் ஐடி. இந்தியாவில் இன்றைக்கி சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த துறைப்பாக்கம் சைடில் போனீங்கன்னா ஒரு 6 மணிக்குன்னா ஐடி கூட்டம் தான் நிறையவே. இல்லை சார். ஸோ எவ்வளோ நம்ம நிறையா டிஸ்அட்வான்டேஜ் சேலஞ்சஸ் அந்த இப்போ பேசினாலும், பட் பிகாஸ் ஆஃப் ஐடி நம்ம லாஸ்ட் 20-25 இயர்ஸில் நம்ம இந்தியா grown a lot because of IT. இன்னொரு personal question, not from not speaking by people's side, or peopleக்கு இந்த கொஷின் இருக்கும். ஐடின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது அதில் நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க? பிகாஸ் ஐடியில் வந்து சொல்லுவாங்க கோடிங் இதெல்லாம் பண்ணுறோம், எதுக்கு என்ன விஷயத்துக்கு நம்ம கோடு பண்ணுறோம், ப்ளஸ் நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க கன்சல்டன்சி இதில் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு அதில் மட்டும் சொல்லுங்கள். கன்சல்டன்சி ஐடி ஜாப்னா என்ன பேசிக்கலி? ஒன்றும் இல்லை, யூ கேன் கவர் இன் 3 or 4 points. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸுப்பா, வெப்சைட்ஸு, ஓகேவா? அப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து டேட்டா பேஸ் டெவலப்பர் இருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ன்றதுக்கு அந்த வெப்சைட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். அப்புறம் அந்த டேட்டாவையும் ஃப்ரண்ட் அண்டையும் லிங்க் பண்ணி இது பண்ணுறது பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா ஸ்ப்ரிங் இருப்பாங்க. அப்புறம் இந்த டேட்டாவெல்லாம் அனலிட்டிக்ஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணி டேட்டா இன்சைட்ஸ் கொண்டு வர்றதுக்கு பிக் டேட்டா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா லேக்கு டேட்டா வேர்ஹவுஸ் கொண்டு போயிட்டு அது பிறகு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் வந்து இதுலேருந்து இது பண்ணி தே வில் யூஸ் இட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் ப்ரெடிக்ஷன் ஃபார் ஃபியூச்சர். ஸோ இதுதான் ஓவரால் ஐடி. ஸோ யூ ஆர் கவரிங் ஹோல் ஐடி. பட் இன் கேஸ் கன்சல்டன்சின்னு சொல்கிறீங்க, வாட் இஸ் கன்சல்டன்சி? நீங்கள் கன்சல்டன்சியில் என்ன வேலை செய்கிறீங்க? கன்சல்டன்ட்னா பீயிங் எ கன்சல்டன்ட் நம்ம வந்து கிளையண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த டெக்னாலஜியில் இந்த டூல் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டூல் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்னால இந்த டேட்டா பேஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ வி ஆர் கன்சல்டிங் ரைட் வித் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடி. ஸோ அதனால தான் நம்ம கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.
ஸோ who are your big clients, uncle? Not to name it, but anything. ஸோ இன்மை கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டாப் 500 கம்பெனிஸில் அக்ராஸ் த வேர்ல்டில் ஆல்மோஸ்ட் 100 கம்பெனிஸ் ஆர் Consultancy of your company. கிளைண்ட்ஸ். ஆமாம், Clients in your company. கரெக்ட். Okay, coming to an end, so for a student aspiring to become an IT employee or seeing a future in IT, நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்களுக்கு? இப்போது ஸ்டூடெண்ட்டே வந்து 12th முடிச்சுட்டு, ஓகே காலேஜ் முடித்தா தானே நீங்கள் ஐடியில் சேர முடியும். ஆஃப்டர் ஃபினிஷிங் காலேஜ் உங்களுக்கு மேபி அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்கள் ஃபைண்டிங்லேயே நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. பட் ஆஸ் ஃபார் நவ் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 18 years. ஃப்ரம் யுவர் 18 years எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன சொல்வீங்க ஃபார் அ கை ஆர் ஃபார் அ பர்சன் aspiring to become an IT employee? What would you tell them? அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ முன்னாடி மாதிரி லைக் இங்கே போனாலே வேலைன்னு வராதிங்க. ஸோ டெஃபினட்டாக இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் டெக்னாலஜி இருந்தால்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஐடி எடுக்கலாம். ஸ்டில் ஏன்னா ஸ்டில் நம்ம நிறையா ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. இட்ஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ டெஃபினட்டாக இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் யூ ஆர் அஸ்பைரிங் டு பி a techie, definitely you can take computer science or any AML courses in the college. So any advice if you are willing to give? நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொல்கிறீங்க? any advice that you're giving? ஸோ நான் சொன்ன மாதிரி அதான். ஸோ ஒன்று நாட் ஸ்பெசிஃபிக்லி டாக்கிங் அபவுட் Gen Z, பட் ஓவராலாக நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ தட் வி ஷுட் ட்ரை டு ஃபிக்ஸ் இட். நம்ம டெஃபினட்டாக அதை இம்ப்ரூவ் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ ஒரு 8 ஹவர்ஸில் ஒரு இது பண்ணலான்னா நம்ம டெஃபினட்டாக அதை பண்ணணும். ஸோ பீப்புள் ஆர் ஸோ கேஷுவல். அது ஒரு பிக் ஃபேக்டர். தட் டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் அது டெஃபினட்டாக அது ஒன்றா கீ ஃபேக்டர்ஸ் தே ஷுட் இது பண்ணணும். அதுதான் என்னோட மேஜர் அட்வைஸ். எனிதிங் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? Anything if you want to tell, because ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இல்லை இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஷோர் இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராம் சிங். ஏன்னா பிகாஸ் as you're my first guest in this show, thank you for I'm thanking you. So கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ஷோக்கு வந்தது. ஸோ ஹவு டு யூ லைக் திஸ் பாட்காஸ்ட்? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் இந்த மாதிரி ஈவன் எங்கேயும் பேசுனது கூட இல்லை. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து யூ ஹேவ் ப்ராப்பர் செட்டப். யூ கைஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். ஓகே. யூ ஹேவ் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப். ஷோர். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். So thank you for that. Thank you so much. Okay guys, we have come to an end to our show. அடுத்த வீடியோவில் we can see then. Thank you Mr. Ram Singh for coming. Thank you.